தமிழ்நாட்டை காட்டி கொடுத்த துரோகிகளும் களத்தில் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழகத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மோடி எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று தெரியாமல் உளறிக் கொண்டிருக்கிறார். கச்சத்தீவை பற்றி பேசுகிறார். அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை வைத்து கச்சத்தீவுக்காக இன்று பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார். இதையெல்லாம் உண்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த ஆழ்கடல்ல கச்சத்தீவு பகுதியில பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு யார் காரணம் என்று தெரியும் பொழுது நாட்டினுடைய மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று பாரத பிரதமர் அவர்கள் நாகர்கோவில்ல நம்முடைய கட்சியினுடைய மீட்டிங்ல சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு நாட்டு மக்களுடைய முதல் பகுதி நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்றது, எப்படி காங்கிரஸ் சதி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு கச்சத்தீவின் மேல் இருந்த கிளைமை 1960 ஒரு செங்கலாக விட்டு கொடுத்து 1968 இந்திரா காந்தி அம்மையாரும் செனநாயக்கா அவர்களும் சேர்ந்து ஒரு சீக்ரெட் டீல போட்டு அதை 6 ஆண்டுகள் கழித்து 1974 எக்ஸிக்யூட் பண்ணி தமிழ்நாடு வரும்போதெல்லாம் 100 முறைக்கு மேல் மோடி கச்சத்தீவை பற்றி பேசியிருக்கிறாரு. எதற்காக கச்சத்தீவை அவர் மீட்டெடுக்க முடியவில்லை? இதை எந்த ஒரு இந்திய குடிமகன் படித்தாலும் கூட ரத்தம் கொதிக்கும். அந்த அளவுக்கு கச்சத்தீவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி அப்ப பல சதி வேலைகளை செய்து கச்சத்தீவை தாரை வார்த்திருக்கின்றார்கள். 1974 ஆண்டு அன்னை இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது, முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த கச்சத்தீவு இடம் பரிமாற்றம் செய்யப்பட்டது. அந்த பரிமாற்றத்தில் கச்சத்தீவு 1.9 சதுர கிலோமீட்டர், பல 100 சதுர கிலோமீட்டர் இந்தியாவுடைய கடல் எல்லையை விஸ்தரிப்பு செய்திருக்கிறார் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். அந்த கடல் எல்லையில தான் விலை மதிக்க முடியாத அபூர்வ வகை மினரல்ஸ், தாது பொருட்கள், இந்தியாவின் செல்வங்கள் அங்க இருக்கின்றன. இதையெல்லாம் மோடிக்கு புரிவதற்கு வாய்ப்பில்லை. எப்படி காங்கிரஸ் சதி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு கச்சத்தீவின் மேல் இருந்த கிளைமை 1960 ஒரு செங்கலாக விட்டு கொடுத்து 1968 இந்திரா காந்தி அம்மையாரும் செனநாயக்கா அவர்களும் சேர்ந்து ஒரு சீக்ரெட் டீல போட்டு அதை 6 ஆண்டுகள் கழித்து 1974 எக்ஸிக்யூட் பண்ணி இந்திய எல்லைக்கு எந்த கடற்பரப்பு தேவை என்பதை முடிவு செய்து அன்று அன்னை இந்திரா காந்தி மேற்கொண்ட முடிவு அது. அது மட்டுமல்ல, 6 லட்சம் தமிழர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தவர், அங்கீகாரம் ஏற்படுத்தி கொடுத்தவர். 1974 ஆண்டு பாகிஸ்தான் மீது படையெடுத்து பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷ் என்ற நாடை உருவாக்கியவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். இந்த வரலாறை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் உளறி கொண்டிருக்கிறார்கள் பாஜக தலைவர்கள். இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தவர், இந்தியாவுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு அடியாக அளந்து எடுத்து வைத்தவர். அன்னை இந்திரா காந்தியுடைய வரலாறையும் தெரியாமல், இந்திய நாட்டு ரகசியங்களையும் தெரியாமல் வாக்கு வங்கிக்காக மோடி உளறி கொண்டிருக்கிறார். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து பதவியேற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர். நாளைக்கு நான் பிரஸ் மீட்ல ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேங்கன்னா இந்த முழு டாக்குமெண்ட்டை படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், இப்படித்தான் கொடுத்தாங்களா. பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், கச்சத்தீவு திரும்ப வர வேண்டும். இல்லைனாங்கன்னா மீனவர் பிரச்சனைக்கு தீர்வே இல்லை.